இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படல. என்ன சொல்றீங்க பாரதி? கோயிலுக்கு தானே போறோம், இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? இல்ல, எனக்கு ஒரு மாதிரி மனசு சரியில்லை. பாரதி, மனசு சரியில்லைன்னா தான் எல்லாருமே கோயிலுக்கு போவாங்க. நீங்க கோயிலுக்கு போறதுக்கே மனசு சரியில்லைன்னு சொல்றீங்க. பாட்டி, எந்த கோயிலுக்கு போகணும், எந்த ஊருக்கு? அதுவாப்பா, காஞ்சிபுரத்துல ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் கோயில் இருக்கு, அங்கதாப்பா போகணும். ஒரு தடவை போய் அம்மனை பார்த்துட்டு வந்துட்டோம்னா ஆதித்ய ஆபரேஷன் நல்லபடியா நடக்கும். இவளோட வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையும் கொஞ்சம் குறையும்பா. பாரதி, இவ்வளவு சொல்றாங்கல்ல, போய் தான் பாப்போமே. எனக்கும் கடவுள் நம்பிக்கைலாம் கொஞ்சம் இருக்கு. பாரதி, ரொம்ப யோசிக்காதீங்க, வாங்க போகலாம். அவரே சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் என்ன? அதான் உன்னோட பாஸே சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் என்ன? நோ சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ ஓகே, மௌனம் சம்மதத்தோட அறிகுறி. அப்புறம் என்ன பாட்டி, பாரதி தான் ஓகே சொல்லிட்டாங்கல்ல, எப்ப கிளம்பலாம்? எப்போ என்ன எப்ப? இப்பவே கிளம்ப வேண்டியதா? இப்பவே? அப்ப பசங்க ஸ்கூலுக்கு? சார், அதெல்லாம் நான் லீவ் சொல்லிக்கிறேன் சார். சரி சரி, அப்ப எல்லாரும் கிளம்புங்க. சொல்லுங்க முதலாளிமா, என்ன விஷயம்? என்னது, என்ன விஷயமா? நீ மறந்துட்டியா? வெரி குட் மனோ. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னைக்கும் நாளைக்கும் எனக்கு ஒரு எஜுகேஷன் ட்ரிப் இருக்கு. அதுக்கு உன்னை கூட்டிட்டு போனோம்னு சொன்னல, உனக்கு ஞாபகம் இல்லையா? ஐயோ, சாரி முதலாளிமா, மறந்துட்டேன். இதுலலாம் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நீ ஞாபகம் வச்சிட்டு இருந்தாதான் பெரிய விஷயம். சரி, உடனே கிளம்பி வந்துடுறியா? இல்ல, இப்ப என்னால வர முடியாது. என்னது, வர முடியாதா? ஆமா, ஆதித்யாவோட வேண்டுதலுக்காக நாங்க எல்லாரும் குடும்பத்தோட காஞ்சிபுரத்துக்கு போறோம். ஆதி சார் எங்க கூட தான் வராரு. நீங்க எங்க வேணாலும் போங்க, அது எனக்கு பிரச்சனையே இல்ல. ஆனா எனக்கு இந்த ட்ரிப்புக்கு என்ன நீ தான் கூட்டிட்டு போகணும். இதுல ஏதாவது சொதப்புன அவ்வளவுதான், சொல்லிட்டேன் மனோ. ஹலோ முதலாளிமா, ஹலோ. அண்ணா, யார் போன்ல? நம்ம அபி மேடம் தான். அவங்க 2 days எஜுகேஷனல் ட்ரிப் போறாங்க. அதுக்கு என்னதான் கூட்டு போக சொல்லிருந்தாங்க. ஆனா நான் இந்த வேலையில அதை சுத்தமா மறந்துட்டேன். சரி, நான் போயிட்டு வந்துட்டோமா? நாங்க எல்லாரும் அந்த வீட்ல சண்டை போட்டுட்டு வந்துட்டோம். இப்ப நீ திரும்ப அங்க போறது சரி வராது மனோ. வேணா, விட்டுரு. ஆமாண்டா, இதுக்கப்புறம் அங்க போனா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். போன்ல யாரு? என்ன நீ? இல்ல, போன்ல யார்கிட்டயோ அவசரமா எங்கேயோ போகணும், கண்டிப்பா வரணும் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தியே, அதான் யாரு? என்ன நீ இதெல்லாம்? நான் பர்சனலா பேசுறதெல்லாம் நீங்க எதுக்கு ஒட்டு கேட்டுட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. நம்ம குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் இந்த கேள்வி கூட நான் கேக்குறேன். என்னால இந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. அபி, வாயால சொன்னா மட்டும் பத்தாது, அத செயல்லையும் காட்டணும். இப்ப ஏன் சைடுல நீங்க என்ன குத்தம் கண்டுபிடிச்சிட்டீங்க? இப்ப நீ சிரிச்சு சிரிச்சு பேசுனது அந்த மனோ கிட்ட தானே? இங்க பாரு அபி, அந்த குடும்பம் எல்லாருமே இங்க ஒண்ட வந்த பிடாரிங்க. அவங்க கிட்ட உனக்கு என்ன பேச்சு? அண்ணி, நான் யார்கிட்ட வேணாலும் பேசுவேன், அது என்னோட ஃப்ரீடம். அத கேட்க உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. ஓ, அப்படியா? அப்போ உங்க அண்ணன் வரட்டும், நான் அவர்கிட்டயே சொல்றேன். அதுக்கப்புறம் நீயாச்சு அவராச்சு. அண்ணன் கிட்ட தானே, தாராளமா சொல்லிக்கோங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணாதானே நான் பயப்படணும்? நான் எஜுகேஷன் ட்ரிப் போறதுக்காக மனோவை ஹெல்ப்புக்கு தான் கூப்பிட்டேன். அவன் அவங்க குடும்பத்தோட ஆதித்யாவோட வேண்டுதலுக்காக காஞ்சிபுரம் போறேன்னு சொல்லிட்டு இருந்தான். நான் என்னோட ட்ரிப்கான இம்பார்ட்டன்ஸ் எடுத்து சொல்லி அவனை வர சொல்லிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். நீங்க என்னமோ இந்த பில்டிங்கே இடிஞ்சு உங்க தலையில விழுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏ, நீ அவன் கூட தான் போணுமா? வீட்டுலதான் கார் இருக்குல்ல, இல்ல கேப் போட்டு போ. அண்ணி, என்னோட விஷயத்தை எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க.
அட 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 எவ்வளவு அழகா இருக்க, மகாலட்சுமி மாதிரியே இருக்க. சரி போலாமா? ஆ, வா ஆதித்யா. வாங்க. ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்குல்ல? பாட்டி என்ன சொன்னீங்க? இல்ல இல்ல, ஒரு ஜோடி செருப்பு வாங்கியிருந்தேன், அத கோயிலுக்கு போட்டுட்டு வரலாமா வேண்டாமான்னு கேட்டுட்டு இருந்தேன். அவன் என்கிட்ட சொல்லாம கொள்ளாம போயிட்டான். கால் பண்ணி கேட்டாலும் சரியா பேச மாட்டேங்கிறான். கல்யாணத்துக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஓஹோ, இது வேற நடக்குதா? பாத்து, அந்த பாரதி அப்படியே அவனை தள்ளிக்கிட்டு போயிட போறா. அத்த, தயவு செஞ்சு அப்படியெல்லாம் எதுவும் பேசாதீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பத்தி சும்மா கூட என்கிட்ட சொல்லாதீங்க. உங்க அம்மாவை கொஞ்சம் சும்மா இருக்க சொல்றியா? எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியலனா. இவன் எதுக்கு அங்க போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கான்? கல்யாணம் வேண்டான்னு சொல்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு பயங்கர டிஸ்டர்பிங்கா இருக்கு. என்னால எதையுமே பொறுத்துக்கவே முடியல. எனக்கு தூக்கம் வரல, சாப்பாடு இறங்கல, ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாவே இருக்கு. இங்க பாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத மித்ரா. நான் உடனே போய் அவன் எங்க இருக்கான்னு பார்த்து பேசி இங்க கூட்டிட்டு வரேன். அவன் எங்க இருக்கான்? ஆமா, இப்பதான் அபி வந்து சொல்லிட்டு போனா. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்களாம். என்ன கோவிலுக்கா? என்ன நீ சொல்றீங்க? ஆமா, அந்த சின்ன பொடியனுக்கு ஏதோ வேண்டுதலாம். அதனால குடும்பத்தோட கிளம்பி காஞ்சிபுரம் கோயிலுக்கு போயிருக்காங்க. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். இங்க பாருங்க, இதுக்கப்புறம் நீங்களாச்சு உங்க தங்கச்சியாச்சு. வாமா.